ஸோ பென்ஸ் வி கிளாஸ் 220D வெளியில் பார்க்க சாதாரண பென்ஸ் வி கிளாஸ் மாதிரி தானே இருக்குது. ஆனால் உள்ள உங்களுக்கான நிறைய சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு. அதெல்லாம் ஒன் பை ஒன் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ இன்றைக்கான வீடியோ கேரவன் சீரிஸோட 3வது சீரிஸ் தான் வந்து பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பென்ஸ் வி கிளாஸ் ரொம்பவே பிரபலமான ஒரு மாடல் அப்படின்னு தான் சொல்லும் இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எம்யூவி கேட்டகரியை தான் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ பார்க்கும்போதே தெரியும் ஒரு ஜெய்ஜாண்டிக் ஃபீல் இருக்கக்கூடிய ஒரு எம்யூவி வெஹிக்கிள் அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு இந்த வெஹிக்கிளோட எக்ஸ்டீரியர் டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு நான் உங்களுக்கு இன்டீரியருக்குள்ளே போகிறேன். ஸோ இந்த வெஹிக்கிளோட ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் பார்க்கும்போதே வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த பென்ஸோட லோகோ வந்து நீங்கள் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் இந்த வெஹிக்கிளை வந்து ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். ஸோ அதுதான் பென்ஸோட மிக சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். அப்படியே வெஹிக்கிளோட சைட் ப்ரொஃபைலுக்கு வருவோம். ஸோ வெஹிக்கிளோட சைட் ப்ரொஃபைல் ஆக்சுவலாக பார்க்குறீங்க. ஸோ எம்யூவி அப்படின்னாலே தெரியும். ஆக்சுவலாக சைட் ப்ரொஃபைல் வந்து ரொம்ப லென்த்தான ஒரு வெஹிக்கிளாக தான் வந்து உருவாக்கியிருக்காங்க. 5130 mm பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளோட லென்த் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. வீல் பேஸ் பொறுத்த வரைக்கும் 3500 mm வீல் பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரில் இருக்குது. ஆக்சுவலாக இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஸோ கிளாஸ் ஏரியா வந்து ஒரு பேனாரோமிக் வியூ இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்மார்ட் ஸ்லைடிங் டோர் தான். ஸோ வாங்க அப்படியே ரியர் ப்ரொஃபைலுக்கு வருவோம். சிம்பிளான ஒரு எம்யூவிக்கான ஒரு டிசைனில் தான் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஆக்சுவலாக 2 விதமான இன்ஜின் ஆப்ஷனில் வந்து லான்ச் பண்ணாங்க. ஒன்று வந்து 2 லிட்டர் டீசல், இன்னொன்று வந்து 2.2 லிட்டர் டீசல் இன்ஜினில் வந்து லான்ச் பண்ணாங்க. டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 9G ட்ரானிக் டிரான்ஸ்மிஷன், பென்ஸோட டிரான்ஸ்மிஷன், அது டூயல் கிளச் டிரான்ஸ்மிஷன் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. இது இல்லாமல் 9 ஸ்பீடில் இருக்கக்கூடிய டார்க்கன் ஒரு டிரான்ஸ்மிஷன் இதில் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. இதோட அதிகபட்சமான பவர் பார்த்திங்க அப்படின்னா 161 PS பவர், கிட்டத்தட்ட 380 நியூட்டன் மீட்டர் டார்க் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜினாக தான் இந்த இன்ஜின் வந்து இருந்துச்சு. ஸோ சீரியஸ்லி பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடெல்லாம் இந்த வெஹிக்கிள் வந்து குறைய சொல்ல முடியாது. 0 to 100 வந்து 11 செகண்டில் வந்து போகும். ஆக்சுவலாக இது பர்ஃபார்மன்ஸ்க்கான கார் கிடையாது தான். இது வந்து கம்ப்ளீட்லி கம்ஃபர்ட்டுக்கான ஒரு செக்மெண்ட்டில் தான் இந்த காரை வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஸோ வாங்க இதோட இன்டீரியருக்கு போவோம். ஃபஸ்ட்டு டிரைவர் அண்ட் கோ டிரைவர் சீட்டோட கம்ஃபர்ட்டு, கேபின்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பின்னாடி போய் பார்ப்போம். வாங்க. அடா 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 என்னமா இருக்குது பாருங்கள், இன்டீரியரே சூப்பராக இருக்குல்ல. ஸோ இந்த பென்ஸ்லலாம் இந்த ப்ரீமியம் கார்ஸ்லாம் வந்து உட்காரும் போதே ஒரு ஃபீல் வந்து சூப்பராக இருக்கும். அந்த எந்த இடத்த தொட்டாலும் அந்த ப்ரீமியம்னஸை வந்து ஃபீல் பண்ண முடியும். டேஷ்போர்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெதர் ஃபினிஷில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடம்லாம் பாருங்கள், ஸ்டிச் பண்ணி ஒரு லெதர் ஃபினிஷில் இருக்கிற மாதிரி டேஷ்போர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பராக ஒரு ப்ரீமியம் ஃபீலை வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லுவேன் இந்த இன்டீரியர்ஸ் பொறுத்த வரைக்கும். ஆக்சுவலாக டிரைவர் சீட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெமரி ஃபங்க்ஷன் இருக்குது. எலக்ட்ரானிக் சீட்டாக தான் வந்து உருவாக்கியிருக்காங்க. ரைஸ் சப்போர்ட், நம்பர் சப்போர்ட் எல்லாமே இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. கோ டிரைவர் சீட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 4-வே அட்ஜஸ்டபிள் இருக்கக்கூடிய ஒரு சீட்டாக தான் வந்து உருவாக்கியிருக்காங்க. 1 inches இருக்கக்கூடிய டச் ஸ்க்ரீன் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. பென்ஸோட கீ பாருங்கள் எப்படி இருக்குன்னு, பார்க்கவே ரொம்ப வித்தியாசமாக இருக்கா. ஸோ நீங்கள் கீ வந்து இப்படி வந்து ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா இது வந்து ஒரு ட்ராக் பேடு மாதிரி. ஸோ நீங்கள் இதையே வந்து நகர்த்துனீங்கன்னா உங்களுக்கு மியூசிக் சிஸ்டம் வந்து நகரும். ஸோ வெஹிக்கிளை பற்றின இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், 360 கேமராவோட வியூவாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து பார்க்குற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ரியலி ரொம்ப சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஸ்டேரிங் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸு, லெதர் ஃபினிஷ் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் கிளஸ்டரு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆஸ் யூஸ்வல் இதெல்லாம் நிறைய கார்ஸில் நம்ம வந்து பார்க்குறது தான். ஸோ அதனால் இதெல்லாம் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ 360 ரொட்டேட்டபிள் ஏசி வென்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயே வந்து நீங்கள் ஏசியோட நாபை வந்து குறைச்சிக்கவும் கொள்ளவும் முடியும். அதாவது நம்ம இது வேணான்னா க்ளோஸ் பண்ணுவோம்ல, ஏசி இந்த வெண்ட்டில் வேணாம் அப்படின்னா அது நீங்கள் இதுலேயே வந்து பண்ணிக்கவும் முடியும். ஸோ ஆக்சுவலாக இது வந்து கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ரெஃப்ரிஜரேட்டர் வந்து இருக்குது. கூல் ட்ரிங்க்ஸ் தான் வைக்கணும்னா கூலிங்காக இருக்கிறது நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த வெஹிக்கிளோட இன்வெர்ட்டர் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்குது. ஸோ வெஹிக்கிளுக்கான மொத்த பவர் சப்ளைவும் இது மூலியமாக தான் வரும். ஸோ சூப்பராக நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த வீடியோவில் நான் காட்ட விரும்பின விஷயமே பார்த்தீங்க அப்படின்னா ரியரில் அவங்க பண்ணியிருக்கக்கூடிய மாடிஃபிகேஷன் தான். வாங்க அதை பார்ப்போம். ஓகே, இன்டீரியர் போகிறதுக்கு முன்னாடி இந்த இன்டீரியரை டிசைன் பண்ணது யார் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ இதை இன்டீரியர் டிசைன் பண்ணது இப்போ யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா
SRMPR ஆட்டோ மேனுஃபேக்சரிங் பிரைவேட் லிமிடெட். ஸோ இவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா இதோட இன்டீரியர் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இவங்க ஆக்சுவலாக நீங்கள் இந்த வெஹிக்கிள்னு கிடையாது, நீங்கள் எப்படி வேணுமோ உங்களுக்கு மாடிஃபிகேஷன்ஸ் வந்து பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு கேரவன் டிசைன் பண்ணணும் அப்படின்னாலுமே அவங்க கேரவன்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி பென்ஸ் ப்ரீமியம் கார்ஸில் நீங்கள் இனோவா எடுத்து இனோவாவுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக ஒரு பெட்டு மாதிரியான சீட்லாம் வேணும் அப்படின்ற பட்சத்தில் அதையுமே அவங்க வந்து மாடிஃபிகேஷன்ஸ் வந்து பண்ணி கொடுப்பாங்க. அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு டிஸ்பிளே இப்போ வந்து ஷோ ஆகும். மறக்காமல் அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க இதோட இன்டீரியரை பார்ப்போம். ஜாலியா படம் பார்க்குறீங்க போல. அப்புறம் என்ன பண்ணுறா, ஜாலியாக என்ஜாய் பண்ண வேண்டியதான். வாங்க வீலர்ஸ், இன்டீரியரை பார்க்குறதுக்கு தானே இவ்வளோ ஆர்வமாக காத்துட்டு இருந்தீங்க. ஸோ அதை தான் இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ வெளியில் பார்க்குறதுக்கு ஒரு நார்மல் வி கிளாஸ் மாதிரி இருந்த வண்டி, இன்டீரியர் பார்த்தீங்களா எப்படி இருக்குது அப்படின்னு. சீரியஸ்லி செம்ம சூப்பராக தான் அதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ரிக்ளைனர் சீட் பார்த்தீங்க அப்படின்னா 2 ரிக்ளைனர் சீட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓட்டமன் சீட்டு தான் வந்து இங்கே காலுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது கம்ஃபர்டபுளாக இருக்கிற வகையில் இருக்கும். ஸோ ஃபோம் மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். கம்ஃபர்ட் லெவல்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. இங்கே இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஆக்சுவலாக ஒரு டேபிள், நீங்கள் இப்படி இழுத்து இப்படி வச்சுக்க முடியும். ஸோ நீங்கள் எதாவது லேப்டாப் வச்சு ஒர்க் பண்ணுறீங்க இல்லை சாப்பிட போகிறீங்கன்னா இது மாதிரி வச்சு இது பண்ண முடியும். ஸோ ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கிற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க. அகைன் இதை அப்படி ஃபோல்டு பண்ணி உள்ளே கொண்டு போயிடலாம். ஸோ சீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து உங்களுக்கு மோட்டரைஸ்டு தான், எலக்ட்ரானிக் சீட்டாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்லி எலக்ட்ரானிக்ஸ் தான். இதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக்காக தான் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் நகர்த்துறதா இருக்கட்டும், ரிக்ளைனிங் பொசிஷனாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பண்ண முடியும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய கர்டன் பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே வந்து எலக்ட்ரானிக்லேயும் உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆம்பியன் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. லைட்ஸோட கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இது ஆஃபு, ப்ளூ, 3 விதமான கலர் ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ வெஹிக்கிள் ஃபுல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அக்வஸ்டிக் ஃபேப்ரிக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வெஹிக்கிள் ஃபுல்லாமே டேம்பிங் பண்ணியிருக்காங்க. வெளியில் இருக்கக்கூடிய சவுண்டு எதுவும் பார்த்தீங்க அப்படின்னா கேபின்குள்ளே வந்து கேட்காது. அதே மாதிரி உள்ளே இருக்க எந்த சவுண்டும் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து கேட்காதுங்க. என்ன தான் இங்கே சவுண்டு பாட்டெலாம் வந்து சவுண்டாக வச்சாலும் வெளியில் வந்து கேட்காத வகையில் தான் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இன்னொரு சர்ப்ரைஸான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் 2 சீட் தானே இருக்குது. ஸோ ஹிடனாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 2 சீட் வந்து கொடுத்துருக்காங்க. காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இன்கேஸ் நீங்கள் 2 பேர் ட்ராவல் பண்ணுறீங்க, ஒரு சின்ன மீட்டிங் இருக்குது, இன்னொருத்தர் வந்து உட்காந்து அவங்க பேசணும் அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கான சீட் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த சீட் எப்படி இருக்குது அப்படின்னு. இதோட சீட்டோட குவாலிட்டி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. குஷனிங் லெவல்ஸ் ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி அந்த சைடும் பார்த்தீங்க அப்படின்னா சீட் வந்து இருக்குது. ஸோ மேபி ஒரு 4 பேர் ட்ராவல் பண்ணாலும் இதில் நீங்கள் வந்து பண்ண முடியும். பட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா 2 பேர் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணுற மாதிரி இதை கொடுத்துருக்காங்க. அகெயின் இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபோல்ட் ஆகிடும். ஆக்சுவலாக இப்போ வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. ஒரு பின் ட்ராப் சைலண்டில் இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஏசியெல்லாம் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சவுண்டு கூட இருக்காது கேபின்குள்ளே. வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறையா லாரிலாம் இருந்துச்சுல்ல, அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் வெளியில் எடுத்துகிட்டு போகிறாங்க. ரொம்ப நாய்ஸியாக இருக்குன்றனால க்ளோஸ் பண்ணோம். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு துளி சவுண்டு கூட இல்லை. ஆக்சுவலாக நீங்கள் வந்து உங்கள் காருக்கு வந்து இந்த மாதிரி இன்டீரியர்ஸ் பண்ணுறதுல ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கேபினோட நாய்ஸ் ஃபுல்லாமே வந்து அரெஸ்ட் பண்ணிட முடியும். அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் இங்கே நீங்கள் பார்க்கலாம் நிறைய ஸ்விட்சஸ் வந்து இருக்கே அப்படிங்கிறது. ஸோ இது வந்து அந்த சீட் லெஃப்ட் சைட் சீட்டுக்கானது, ரைட் சைட் சீட்டுக்கானது. சென்ட்ரலில் உள்ளது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டிவி யூனிட்டை வந்து அப்படியே நீங்கள் கீழே இறக்கிக்க முடியும். ஸோ இது ஏன் அப்படின்னா நீங்கள் இன்கேஸ் ரோடை பார்த்துட்டு போகணும் அப்படின்னாலும் நீங்கள் போகலாம். இல்லை டிரைவர்கிட்ட எதாவது பேசணும், எதாவது சொல்லணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த டிவி யூனிட்டை வந்து கம்ப்ளீட்டாக கீழே டவுன் பண்ணிவிட்டு சொல்லவும் முடியும். ஸோ வேணுன்னும் போது இதே மாதிரி டிவி யூனிட்டை வந்து மேலே ஏற்றி நீங்கள் படமும் பார்த்துக்க முடியும். ஸோ அடுத்து இந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்குறீங்க. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து மோட்டரைஸ் தான். நீங்கள் எதாவது வேணுன்ற பட்சத்தில் இதில் லக்கேஜ் வந்து ஃபில் பண்ணிக்க முடியும். சம்திங் ஏதோ டிவியோட ரிமோட்டாக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு விஷயங்கள் வேணுன்னா அதை நீங்கள் கேரி பண்ணிக்க முடியும். இதுக்கடுத்து இங்கே இருக்கிற பட்டன் பார்த்தீங்கன்னா டோட்டல் அந்த சீட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நகருது. 2 சீட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நகருது. இது ஆக்சுவலாக வந்து ஒரு சின்ன டம்மி மாதிரி தான் வந்து வச்சுருக்காங்க. மேபி எதாவது வேணுன்ற விஷயத்தில் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஒரு மியூசிக் சிஸ்டம்,
இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் டிவி ஓடுது அதை ஆஃப் பண்ணிட்டு வெறும் பாட்டு மட்டும் கேட்கணும்னா நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணி நீங்கள் பாட்டு வந்து கேட்கலாம். இல்லை நேவிகேஷன் நீங்கள் போட்டு எங்கே வண்டி போயிட்டுருக்குன்னு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இதில் நீங்கள் போட்டு நேவிகேஷனும் வந்து பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு ஒரு இதில் நீங்கள் உட்காந்து போனீங்கன்னா எங்கே போயிட்டுருக்கோம், எங்கே சுற்றி என்ன நடக்குதுன்ற எந்த விஷயமே தெரியாது. அந்த லெவலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்டீரியர் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஒரு வெஹிக்கிளும் சொல்ல வேணாம், பென்ஸ் வி கிளாஸோட கம்ஃபர்ட் லெவல் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வெஹிக்கிளில் இந்த மாதிரி ஒரு இன்டீரியரில் ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அது வேறு லெவல் ஃபீல் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் மித்த விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் நம்ம கார்ஸில் பார்க்குற மாதிரி இங்கே வந்து ஒரு 2 லிட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வேணுன்ற பட்சத்தில் வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். இங்கே ஒரு 12 வோல்ட்டுக்கான சாக்கெட் வந்து இருக்குது. இங்கே ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் HDMI கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி இருக்குது. மேபி நீங்கள் பேக் எதாவது கேரி பண்ணுறாங்கன்னும் போது அவங்க ஏன்னா இந்த மாதிரி வெஹிக்கிள் வந்து சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு இல்லை, ஏன் லாங்கு தான் போவாங்க. எடுத்தாங்க அப்படின்னா ஒரு 300 கிலோமீட்டர் போய் ஸோ அங்கே எதாவது வேலை இருந்தால் அதுக்காக தான் போகிறதுக்காக கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி உருவாக்கியிருப்பாங்க. அவங்களோட லக்கேஜ் கேரி பண்ணுறதுக்கு பின்னாடி வந்து கொஞ்சம் ஸ்பேஸும் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. அவங்க பேக் எதாவது கேரி பண்ண முடியும். இதை கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாமே சாய்ச்சி நீங்கள் படுத்துக்கிட்டு வந்து ட்ராவல் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குங்க சீட்டு. ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த சீட்டு, அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்குது. இந்த இடத்துல ஒரு சின்ன சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இது வந்து கீழே உள்ள அந்த லைட்ஸ்லாம் வந்து ஆஃப் பண்ண முடியும். ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் வந்து இங்கே இருக்குது. இங்கே கேபினோட ஏசியோட கூலிங் டெம்பரேச்சர் எல்லாத்தையும் இதில் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அண்ட் ஸ்பீடாக இருக்கட்டும் எல்லாமே. அங்கே போய் டிரைவரை வந்து குறைக்க கொள்றதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. இங்கேருந்தே வந்து ஃபேன் ஸ்பீட் எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். வேறு லெவல் கம்ஃபர்ட்டுன்னு தான் சொல்லணும். சூப்பராக இருக்குது உட்காந்து போகிறதுக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து ஏசி வென்ட் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா சின்ன ஒரு அனலாக் கிளாக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த வெஹிக்கிளோட இன்டீரியர். உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். ஸோ இந்த இன்டீரியர் டிசைன் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்னவங்க தான், SRMPR ஆட்டோ மேனுஃபேக்சரிங் ப்ரைவேட் லிமிடெட். ஸோ இவங்க தான் வந்து இந்த இன்டீரியர் வந்து டிசைன் பண்ணது. ஸோ சென்னை எஸ்ஆர்எம் குரூப் சென்னை அவங்க தான் வந்து இவங்க ஃபுல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத நீங்களே வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களோட வெஹிக்கிளுக்கும் இது மாதிரி பண்ணணும் அப்படின்னா அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு டிஸ்பிளேலையும் ஷோ ஆகும். மறக்காமல் அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.